ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்கலாம். சையத், வணக்கம். புத்தாண்டை ஒட்டி பொதுமக்களின் வருகை எப்படி இருக்கிறது? கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், இளநீர், அரிசி மாவு பொடி, எலுமிச்சை பழம் சாறு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாவளி காணப்பட்டது. மேலும் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்த பொதுமக்கள் பெருவுடையாருக்கு அர்ச்சனை செய்து இந்த ஆண்டு விவசாயம் செழிக்க வேண்டும், அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும், தங்கள் தொழில் சிறப்பாக அமைய வேண்டும் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று பெருவுடையாரை வழிபட்டு சென்றனர். புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமல்ல வெளியூர் மக்கள், அதே போன்று வெளிநாடு பக்தர்களும் பலாயிரக்கணக்கான இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து குடும்பமாக தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். தற்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். ஒரு தஞ்சை பெரிய கோவில் முழுவதுமே ஒரு மக்களின் ஒரு காட்சிகளாகத்தான் காணப்படுகிறது. இதனால் தஞ்சை பெரிய கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பேரிகார்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பாதைகள் ஒரு வழி பாதையாக அமைக்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. Gracias.